சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் கூலி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்க தங்களிடம் பாஸ் இருந்தும் போலீசார் உள்ளே விடவில்லை என்று கூறி ரசிகர்கள் சிலர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். என்ன நடந்தது யுவராஜ்? வணக்கம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் கூலி. இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவானது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்காக ரஜினியினுடைய ரசிகர்கள் மற்றும் ஏராளமான ரசிகர்களுக்கு இதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அனுமதி பாஸ்களானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இந்த ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் அந்தந்த கலர் விதத்தில் பிரிக்கப்பட்டு இந்த பாஸ்களானது வழங்கப்பட்டிருக்கின்றது. சிகப்பு, பச்சை, பர்பிள் என்ற இந்த வண்ண விதத்தில் இந்த பாஸ்களானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பர்பிள் கலர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாஸ்களானது ஏராளமான ரசிகர்கள் இந்த கேட்டின் முன்பாக நின்று வருகின்றனர். காவல்துறையினர் உள்ளே இருக்கக்கூடிய இருக்கைகள் முழுவதுமாக நிரம்பிவிட்டதாகவும் அதனால் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் ரசிகர்கள் தங்கள் கையில் பாஸ்கள் இருக்கும் பொழுது எப்படி உள்ளே இருக்கைகள் நிரம்பி வழியும் என்று காவல்துறையினருடன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொடர்ந்து இங்க இந்த அரங்கத்தினுடைய கேட்டை பிடித்து இழுத்தவாறும் கேட்டை தகர்க்க முயன்றும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளே செல்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து தங்கள் கையில் பாஸ்கள் இருக்கும் பொழுதும் ஏன் தொடர்ச்சியாக இது போன்று அனுமதிக்க மாட்டேங்கிறீர்கள் என்று காவல்துறையினரிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் தொடர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய இருக்கைகள் ஏராளமான இருக்கைகள் நிரம்பிவிட்டதாகவும் ஏராளமான ரசிகர்கள் தொடர்ந்து நின்று இந்த இசை வெளியீட்டு விழாவை இருக்கைகள் இல்லாமல் நின்று வருவதாகவும் அதனால் தங்களை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று காவல்துறையினர் தெரிவித்து வருகின்றனர். தங்களிடம் உரிய பாஸ்கள் இருந்தும் ஏன் அனுமதிக்கவில்லை என்று தொடர்ந்து ரசிகர்கள் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினரிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.